சவுண்ட் கிளியரா? ஹாய் பிஸ்மில்லா. வந்திருக்கு உஸ்தாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن இல்ல الرحيم. ரா வல்லினது வானத்துக்கு போதும். அதே நேரம் இந்த ராவை مالك நீட்டப்படணும். يوم الدين. ரான்னு நீட்டிடும் கூடாது. ரஹ்மானி إياك نعبد பேசுறது கேக்குதா? الرحمن الرحيم. கேக்குது உஸ்தாத். ஓத உஸ்தாத். தொடர்ந்து ஓதும். கொஞ்சம் லீவ் ஆகிட்டு நல்லா ஒரு டிலே ஆகி கேட்கிற மாதிரி விளங்குது. கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகினா அவங்களோட சவுண்ட் ஓகே ஆயிடும். உஸ்தாத் ஓத உஸ்தாத். ஓதும் பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. இடக்கூடாது. அதான் பிள்ளை. இடக்கூடாது. முஸ்தகீம். முஸ்தாண்டு போறது பிள்ளை. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடைசி வசனத்துக்கு எஹ்தின சுராத்துல கொஞ்சம் வாங்க திருப்பி. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சூரா நாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 604. குட். சூரத்துன் நாஸ். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس
من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. good ما شاء الله. سورة الفلق. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ قل برب أعوذ بلا الفلق. அது அப்படி குள்ள அவுதுன்னு வராதே, குள்ளண்டு வரையலாதே. குள்ளண்டா அப்ப அலிஃப் சவுண்ட் ரோட்ல எல்லாம் போகுது. குள்ள சரிங்க மிஸ்டர். قل أعوذ برب الفلق من شر sorry மிஸ்டர். قل أعوذ குள்ள அவுது برب பல 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 الفلق. அது அந்த அந்த இல் சவுண்ட ஏட கொண்டு மிஸ் பண்ணப்படாது. قل أعوذ قل أعوذ இல்லும் ஏவும் வேற, அது கவனமாயிக்கணும். قل ஓகே சரிங்க. أعوذ قل أعوذ விளங்குதா? ஆ ஓகே மிஸ்டர். قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. திருப்பி உட்காந்து சூரா. قل أعوذ குள்ள பல برب الفلق. ஏட சவுண்ட்ல பல. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد. عقا அல்ல عقا عقاد قا عقا வானத்து நோக்கி வரும். Okay. ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இதுக்கு ஒரு கூட பில வராம வரும். குல் அஊது சவுண்ட் சரியா எடுத்து பில வராம வரும். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب கின் அல்ல قين பெரிய قاف தொண்டை வரும். வாசியقين ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. சூரா போ. நான் பலமுறை வர சொன்னதுக்கான سورة காரணம் அந்த பிழை வருது, பிழை வராம திருத்திக் கொள்ளணுமா? போக போக இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு தான் سورة பிள்ளைகளை الإخلاص. மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியே திருத்தி கொண்டு வந்தா நல்லா.
ஓகே உஸ்தாத். சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹுஸ் ஸமத். லம் யலித் வலம் யூலத். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுல சில விஷயங்களை பார்த்துட்டு வர சொன்னேனே, சிலது நூறு சுக்கூன் இல்ல, அதெல்லாம் சொன்னா போன கிளாஸ்ல. பார்த்துட்டு வர சொன்னீங்க உஸ்தாத். என்ன விஷயம், என்ன விளங்கிட்டு உங்களுக்கு? மத்துடைய எழுத்து மேல சுக்கூன் இல்லைன்னா அங்க வந்துட்டு இது வந்துட்டு தஜ்வீத் உடைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கிற குரான். விளங்கல எப்படி? மத்துடைய எழுத்து மத்துடைய எழுத்துக்கு மேல எப்போ சுக்கூன் இல்லையோ அங்க நீட்டி ஓதணும்னு அர்த்தம் உஸ்தாத். அதே மாதிரி நூன் நூன் லெட்டர் மேல சுக்கூன் இல்லைன்னா அந்த இடத்துல சேர்த்து ஓத வேண்டிய இருக்கும். அப்படி இல்லைன்னா புரட்டி ஓதுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மறைச்சு ஓதுற மாதிரி இருக்கும். எது வராது, எதுக்கு சுக்கூன் வரும்? எதுக்கு சுக்கூன் வரும்னா எப்போ வெளிப்படையா ஓதுறோமோ அந்த இடத்துலதான் சுக்கூனை காட்டும். இந்த அப்ப என்ன விளங்குது உங்களுக்கு அதுல இருந்து? வெளிப்படுத்துறது மட்டும்தான் தான் சுக்கூன் வருது, வேற எதுக்குமே சுக்கூன் வைக்கப்படுது இல்லை அப்படின்னா அதுல இருந்து என்ன விளங்குறீங்க? அதான் பாயிண்ட். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுல இருந்து என்ன விளங்குறீங்க? என்ன கேட்டீங்க உஸ்தாத்? அதாவது இல்ஹார் என்ற வெளிப்படுத்தி ஓதுற லெவலுக்கு மட்டும்தான் சுக்கூனுக்கும் சுக்கூன் செய்யப்பட்ட நூனா இருந்தாலும் சரி, சுக்கூன் செய்யப்பட்ட மீமா இருந்தாலும் சரி, தன்மையினுடைய அடையாளங்களா இருந்தாலும் சரி, சரியாக முறையாக குர்ஆன்ல வரக்கூடிய இடம் வந்து இல்ஹாருடைய கான்செப்ட்ல மட்டும்தான். அது கிளியர் தானே? ஏனைய எதுக்குமே அந்த மாதிரியான அமைப்பு வந்து இந்த குர்ஆன்ல இல்லை. அப்படி என்றால் அதிலிருந்து நீங்கள் என்னத்தை விளங்கி கொள்றீங்க? விளங்குது இல்லை அப்படியா? அதுக்கு அவங்கள ஐடியா வருது இல்லை அப்படியா? சரி, அதுல உள்ள விஷயம் என்னென்றால் சொல்லுங்க. அதான் உஸ்தாத், எப்போ அந்த வெளிப்படையா ஓதுறோமோ அதுக்கு மட்டும் இந்த குரான்ல வந்துட்டு நல்ல சுக்கூன். வெளிப்படையா ஓதுறதுக்கு மட்டும் ஏன் அப்படியான ஒரு வேறுபாடு இல்லாம இருக்கணும்? என்ன ரீசன்? அதான் காரணம். அதான் தேட சொன்னேன், அதான் யோசிக்க சொன்னேன். நீங்க விஷயம் தேடிக்கிறீங்க நல்லா. வெளிப்படையாக ஓதுறதுக்கு மாத்திரம் தான் எல்லாமே ஈக்குது, மற்ற வேற எதுக்குமே இல்லை அப்படி என்றால் ஏன் அப்படியான ரெண்டு வேறுபாடு வரணும்? அதே நல்லது வெளிப்படுத்துறதை மட்டும் ஏன் வித்தியாசம் எடுத்துக்கணும்? அதான் தேடி பார்ப்போம். சரி, அதுல உள்ள விஷயம் என்னென்றால் எப்படி சொல்லுங்க. இந்த குரான்ல மட்டும்தான் இப்படி இருக்கு, மத்த குரான்ல இந்த குர்ஆன்ல மட்டும்தான் அந்த விஷயம் ஈக்குது. அது ஏன் இந்த குர்ஆன்ல மட்டும் இல்ஹார மாத்திரம் வெளிப்படையாக ஓதுறது மட்டும் வித்தியாசப்படுத்தி காட்டில்ல என்ற கேள்விக்கு ஆன்சர் என்ன? நீங்களே சொல்லிடுங்க. அதில் உள்ள விஷயம் என்னென்றால் இந்த குர்ஆன்ல நீங்க உள்ளபடியாக ஓதப்படக்கூடிய இடம் இல்ஹார் இடம் மட்டும்தான். உள்ளபடியாக ஓதுன அர்த்தம் மாத்தாம, ஒன்றை போயிட்டு இன்னொன்னோட நுழைக்காம, ஒன்றை போயிட்டு இன்னொன்னோட சேர்க்காம, புரட்டி மாற்றி வேறொன்றாக இன்னொன்றாக மத்தம் ஒன்றாக நாங்க ஓதாம இருக்கிறது போலவே ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பம் எது? இல்ஹாருடைய சந்தர்ப்பம். அப்ப அந்த இடத்துல வந்து எந்த விதமான மாற்றமும் இந்த குர்ஆன்ல நிகழாது. இருக்கிறது போல அன்றி வேறு விதமான வடிவங்கள்ல நாங்க ஓதுறதுக்கு ரெடி ஆகின்றோம் என்றால், சட்டங்கள் எங்களை வேறு வடிவங்களாக குர்ஆன ஓதுறதுக்கு எங்களை வழிகாட்டும் என்றால், அங்க உண்மையில அந்த மாற்றங்களுக்குரிய வேறுபாடுகளை இந்த குர்ஆனுடைய அடையாளம் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். விளங்குதா இது? ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க உஸ்தாத். இப்போ
குர்ஆன்ல எந்த விதமான மாற்றமும் நிகழாது ஓதல்ல. இப்போ உதாரணத்துக்கு வலம் யகுல்லஹு என்றிடுங்களே, உம் ய என்றதுல என்ன செய்யணும்? மாற்றமாக ஓதுறமா? ஒன்றோட ஒன்றனே நுழைத்து சேர்த்து இல்ல புரட்டி இப்படி வேற ஏதாவது ஸ்டெப்புக்கு எடுத்து நாங்க ஓதுறோமா? அப்படின்னா இல்ல. வலம் இல்ல. ய இருக்கிறது போல நாங்க ஓதுறோம். ம். அப்படித்தானே? அதே மாதிரி இருக்கு. குஃபுவன் அ ஆமா. ஒன் அ ஒன் என்று ம். வாவுக்கு ஃபதஹத்தை நீக்குது. எனவே நாங்க ஒன் என்று உச்சரிக்கிறோம். அலிஃபுக்கு ஃபதஹா வந்துக்குது. எனவே ம். ஏன்னு உச்சரிக்கிறோம். அங்க நாங்க எந்த விதமான ம். மாற்றத்தையும் ஏற்படுத்தல்ல. அது அர்த்தம் என்ன? ம். சட்டம் அந்த இடத்துல மிக தெளிவாக வெளிப்படையாக இருக்குது. எந்த ஒன்றையும் மாற்றத்துக்கு உட்படுத்துகின்ற அமைப்புல சட்டம் இல்ல. ஆனால் ம். இன்னொரு உதாரணத்துக்கு வாங்குவோம். யகுன் லஹு அப்படியா ஓதுறீங்க? இல்ல. என்ன செய்யறோம்? யகுன் லஹுல இல்ல. ஊன பீத்துட்டு லாமோட சேர்க்கிறோம். உன்னா செய்யாம சேர்க்கிறோம். எக்கும். நூனுடைய சவுண்ட மறைக்கிறோம். லாம முழுமையாக ம். வெளிப்படுத்துறோம். இப்படி நாங்க நிறைய வேலைகளை செய்யறோம். எனவே அந்த இடத்துல சட்டம் ஒன்று இருக்குதுங்கிறத ம். அடையாளப்படுத்துது. நாங்க குர்ஆன்ல இருக்கிற வெளிப்படையான அமைப்புக்கு மாற்றமான முறையில சட்டத்தை யூஸ் பண்ணி நாங்க ஓத போறோம். எனவே அந்த இடத்துல குர்ஆனுடைய அந்த ஒழுங்குக்கு மாற்றமான முறையில ம். எங்கட ஓதலை நாங்க சட்டத்துக்கு உட்படுத்த வகையில் மாற்றமாக சொன்னா நினைக்க வேணாம். நாங்க பிழையா ஓதுறோம், குர்ஆன் ஒன்று சொல்லிக்கு நாங்க வேற ஒரு திசையில ஓதுறோம் என்றல்ல. குர்ஆனுடைய ஒழுங்கு அமைய சட்டத்தை பேணி குர்ஆனுடைய எழுத்து வடிவத்தை சரியாக கவனிக்காம சட்டத்தை நாங்க சரியாக கவனிச்சு ஓதுறோம். எனவே அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன செய்யும் என்றால், இப்ப நீங்க சொன்னது போல ம். வேறு வித்தியாசமான ஒரு 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 அடையாளத்தை அந்த இடத்துல எங்களுக்கு காட்டும். அதுதான் சுக்கூன் இல்லாத நூன். அப்ப சுக்கூன் இல்லாத நூன் வந்துச்சுன்னு அர்த்தம் என்ன? இந்த இடத்துல ம். நாங்க வளமையாக ஓதிக்கொண்டு வார ஒரு ஓதலை விட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்டெப்ப இன்னும் ஒரு அடிய நாங்க வைத்து அந்த இடத்துல நாங்க கவனமாக ஓதணும். அது வெளிப்படுத்துதல் அல்லாத சேர்த்தலாக, மறைத்தலாக, மாற்றுதலாக உட்படக்கூடிய சட்டமாக ஈக்கும்ங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வேறுபாடு. அப்ப வெளிப்படுத்தல் என்ற அம்சம் என்ன? அது குர்ஆன் நீக்கிறது மாதிரி நாங்க ஓதிக்கொண்டு போறதுதான். அப்ப வெளிப்படுத்துறதை விட்டுட்டு ம். அடுத்தது எல்லாமே குர்ஆன்ல ஈக்கிறத போல நாங்க ஓத முடியாத இடங்கள். இதுதான் விஷயம் அதுல. விளங்கிச்சா இப்ப? ம். இப்ப விளங்குது. நான் சொன்ன விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தேடுங்க. தேடிக்கொண்டு ரெடி ஆகி கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம் அத. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.